அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 22ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சஷ்டி திதியும் சப்தமி திதியும் இரண்டர கலந்து பூச நட்சத்திரமாகப்பட்டது சம்பவிக்கிறது. இந்த நாளிலே வெள்ளிக்கிழமையும் பூச நட்சத்திரமும் என்பது ஒரு நல்ல விதமான சூழ்நிலை, மனநலங்கள், உடல்நலங்கள்லாம் ஏற்படும். இந்த நாளிலே பித்ருக்களையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. பூசம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடுவார்கள். நமது பல்வேறு விதமான கர்மாக்களை நமது வாழ்விலிருந்து தானம், தவம், தர்மங்கள் செய்து இறை வழிபாடு மூலியமாக அந்த பாவங்களை தீர்க்கும்போது உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியங்களும் மனநிலையும் நிம்மதியாக அடையப்பெறும். மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசிநாதனாகப்படுகின்ற செவ்வாய் பகவான் ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கின்றார். ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற சந்திரன் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக தந்து, அதனோடு இல்லாமல் நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், எதிர்பார்த்த பணவரவு, போதிய அளவு லாபங்கள், அதே போல உடல் ஆரோக்கியங்களும் சில நேரங்களிலே முக்கியமான சில விஷயங்களிலே ஈடுபடும் பொழுது நல்ல விதமான சூழ்நிலையில் ஈடுபடுகிறது. நல்ல விதமான ஆதாயங்களும் பொருளாதார நிலை மேம்படுகிறது. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு உங்கள் ராசி மண்டலத்திலே சுக்கிரனும் சூரியனும் இணையப்பெற்று ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்றார். இந்த 3ஆம் இடம் வலுப்பெற்று எந்த ஒரு விஷயத்தையும் லாபமாக அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. அதே போல தொழில் முன்னேற்றம் போன்றவற்றில் சிறப்பாக நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆரோக்கியங்கள் மேம்படும். அதே போல பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றங்களும் பல்வேறு விதமான வழிபாடுகள் உங்களுக்கு முக்கியத்துவத்தை தருகிறது. அதே போல எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு அதிகரிக்கும். மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு பொருளாதார நிலை மேம்பாடு அடைகிறது. அதே போல ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன், புதன் 12லே மறையப்பெற்று ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது சஞ்சரிப்பதால் சில நேரங்களிலே சில விஷயங்களுக்கு பயமும் தயக்கமும் ஏற்படுகிறது. 3ஆம் இடத்துடைய வலு கேதுவால் குறைக்கப்படுவதனால் உங்களுக்கு மனநிலையும் குணநிலையும் சில மாற்றங்கள், மனமும் குணமும் சில நேரங்களிலே மனக்குழப்பத்தையே தருவதால் அதனால் சில தியானங்களும் முறையான பயிற்சிகளும் மேற்கொள்ளும் போது நிம்மதியான சூழல் ஏற்படும். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆரோக்கியம், உடல்நிலை ஆரோக்கியமான விஷயங்கள், முன்னேற்றம் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடக்கும். அதே போல் எதிர்பார்த்த பணவரவுகள் 2ஆம் இடத்திலே சந்திரன் அமைப்பில் எதிர்பார்த்த பணவரவுகள் போன்றவற்றெல்லாம் சிறப்பானும். ராசிநாதன சந்திர பகவான் ராசி மண்டலத்தை சஞ்சரித்து பல்வேறு விதமான லாபங்களும் ஆதாயங்களும் உங்களுக்கு தருவார். சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இந்த நாளிலே சற்று சுறுசுறுப்பு குறைந்து இரவு நேர தூக்கம் பாதிக்கப்படுகிறது. சந்திரன் 12ஆம் இடத்திலே அமையப்பெற்று மறையப்பெறுகின்றார். அதோடு இல்லாமல் சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருந்தாலும் சில நேரங்களிலே குழப்பம், மனத்தயக்கம் ஏற்படுகிறது. 10ஆம் இடத்திலே அமையப்பெறுகிற சூரியனால் சில முன்னேற்ற பாதைகள் இருந்தாலும் குணநிலை, மனநிலை என்பது உங்களுக்கு சற்று இதன் மீதோ ஒரு சந்தேகக்குறியோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. கன்னிராசினியர்களுக்கு இந்த நாளிலே உங்களது ராசிநாத புத பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். சிலருக்கு மனக்குழப்பங்கள், தைரிய குறைவு போன்றவற்றை ஏற்படுது. ராசிநாதனாகப்பட்ட புத பகவான் 8லே அமர்ந்தாலும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருப்பது அது அற்புதமான பலன்களை தரும். எதிர்பார்த்த லாபங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமையப்பெறும். தொழிலினுடைய முயற்சிகள் கைகூடும். எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு அதிகரிக்கும். நல்ல முயற்சி, விடாமுயற்சி எல்லாம் சிறப்பாக அமையப்பெறுகிறது. போதிய இடங்களிலே லாபங்கள் அதிகரித்து உங்களது மனநிலையும் குணநிலையும் மேம்பாட்டடைந்து எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும். துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே சூரியன் புதனோடு இணைகின்றார். சில நேரங்களிலே மனக்குழப்பம், தயக்கம் இருந்தாலும் 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலே சற்று கவனத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை செய்வார். அதே போல் நீங்கள் வேலை செய்ய இருக்கக்கூடிய இடத்துல இஎம்ஐ போன்றவற்றை விஷயத்தெல்லாம் சற்று கவனமாக சிந்தியுங்கள். அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. கம்பெனி சார்ந்த உதவிகளை பெறக்கூடிய நபர்கள் கவனமாக இருங்கள். தேவையில்லாத விஷயத்திற்காக உங்களது கம்பெனியினுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு 6லே அமையப்பட்ட செவ்வாய் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்திலே அமையப்பெற்று 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஆதாயங்களும் முன்னேற்றமான விஷயத்தையும் தருகின்றார். அதே போல் எதிர்பார்த்த பணவரவுகள் அதிகரிக்கும். தந்தையார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறுகிறது. லாபங்களும் மனநிலையும் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறுகிறது. புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகங்கள், வண்டி வாகனங்கள் போன்றவற்றை யோகங்கள், கால்நடைகள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் வந்து சேரும். தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களிலே சிலருக்கு சந்திராஷ்டம் வந்து சேர்கிறது. ஏனென்றால் ராசிக்கு 8லே சந்திரன் அமையப்பெற்று அதோடு இல்லாமல் 7ஆம் இடத்திலே அமர்ந்த குரு உங்களுக்கு சில நேரங்களிலே குணநிலையை மாற்றுகின்றார். 8லே அமர்ந்த சந்திரன் சில நேரங்களிலே பிரச்சனைகளை தொடரக்கூடும்.
எதிர்பாராத விஷயமாக நீங்கள் வெளியே செல்லும்போது கவனமாக உங்களது முக்கிய ஆவணங்களை எடுத்துச் செல்லுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் போன்றவற்றை விஷயம்லாம் சிறப்பாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. உங்களது முக்கிய ஆவணங்கள், ஐடி கார்டு போன்றவற்றை விஷயத்தெல்லாம் கவனமாக பார்த்துக்குங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த நாளிலே சந்திரன் 7ஆம் இடத்திலே வருகின்றார். 7லே அமர்ந்த சந்திரன் உங்களுக்கு நல்ல லாபங்களையும் ஆதாயங்களும் வந்து சேருவார். அதே போல் நீண்ட நாட்களாக திருமணமாகாத மகர ராசினியர்களுக்கு இந்த நாளிலே திருமண பாக்கியமும் உங்கள் பார்ட்னரை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமும் ஏற்படுகிறது. கணவன் மனைவியிடத்திலே ஒற்றுமை கைகூடும். அதே போல் எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும். கும்பராசினியர்களுக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் அமையப்படுகின்றார். சில நேரங்களிலே 6லே அமைந்து பெற்ற சந்திரன் உங்களுக்கு உடலிலே வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் சில நேரங்களிலே உடல் உபாதைகள் வந்து சேரும். அதே போல் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. நல்ல மருத்துவரை அணுகி உங்களது உடல் பரிசோதனை செய்வது மிக மிக சிறப்பாக அமையப்படுகிறது. நல்ல லாபங்கள், முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உடல் உபாதை உங்களுக்கு சில பணியினுடைய சுமைகளை அதிகரிக்கும். மீனராசினியர்களுக்கு போதிய தனவரவு இல்லாமல், அதுவும் இல்லாமல் நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரும். 5ஆம் இடத்திலே அமையப்பெற்ற சந்திரன் பாக்கிய சந்திரனாக அமையப்பெற்று உங்கள் ராசியை நல்ல விதமாக முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்கின்றார். அதோடு அல்லாமல் உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3லே அமையப்பட்டிருந்தாலும் சிறப்பான விஷயங்களை தந்து குணநிலையும் மனநிலையும் சற்று நல்ல ஆரோக்கியம், தேக ஆரோக்கியங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக அமையப்படுகிறது. உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடையும். அதே போல் கொடுத்த கடன்கள் இந்த நாளிலே வசூலடையும். நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.